சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த நபருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைக்கக்கூடிய வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கசாலி இணைகிறார். கசாலி, இந்த சம்பவத்தினுடைய முழு பின்னணி என்ன? ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர் மீது செயின் பறிப்பு சம்பவம் நிகழ்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாலியல் தொந்தரவு என்று தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அந்த நபருக்கு தர்ம அடி கொடுக்கக்கூடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. முழு பின்னணி என்ன? விரிவா விவரிங்க. சென்னை அடுத்த பழவந்தாங்கலை சேர்ந்தவர் 25 வயது இளம்பெண். இவர் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு கணினி பிரிவில் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவர் நேற்று பணி முடித்துவிட்டு இரவு பணி முடித்துவிட்டு நள்ளிரவு 12 மணி அரசு எழும்பூரில் இருந்து பழவந்தாங்கல் வந்தார். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இருந்து அவர் வீட்டுக்கு நடந்து செல்லும் போது ரயில் நிலைய பிளாட்பாரத்திலே ஒருவர் இவரிடமிருந்து தகராறு செய்வது போல இருந்தது. அந்த பகுதி மக்களை அடித்து போது அப்போ அவருடைய அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த ஒரு பாதி 4 கிராம் தங்கை சங்கிலி இவர் கையில் இருந்தது. சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாக முதலில் தெரிய வந்தது. இதடுத்து அவரை போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் விசாரணையில் இவர் பாலியல் தொல்லை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதடுத்து இது போலீசார் மாமல்லம் ரயில்வே போலீசார் அவர் சத்யன் சிட்லபாக்கத்தை சேர்ந்த சத்யன் என்பவர் மீது பெண்கள் பாலியல் மற்றும் வன்கொடுமை பிரிவுகளை வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் அந்த பெண்ணுடன் அவர் சொல்லை தரும்போது அந்த பகுதி மக்கள் சேர்ந்து தர்மடி போட்டு போலீசாரை உப்பாரி காட்டியது தற்போது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரப்பு ஏற்பட்டது. மேலும் பழவந்தாங்கல் பரிங்கிமலை மீனப்பாக்கம் பகுதிகளில் ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்தவும் ரயில்வே போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.